ஹாய் ஒருவன் காலை வணக்கம் எல்லாத்துக்கும். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்குதுங்க. டென்டேட்டிவ் ஆர்டர் இப்படி தான் இருக்கும் வந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கிறேன். அதில் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், டீமோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதாவது நம்மளை தொடர்பு கொண்டதுக்கான நம்பர் கொடுத்துருக்கு. அந்த நம்பருக்கு உங்கள் டென்டேட்டிவ் ஆர்டர் அமைச்சு டவுட்டு கேட்டுக்கலாம். என்ன ஆப்ஷன் கொடுக்குறதுன்னு மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயினா, அக்செப்ட் நான் போட, இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த கல்லூரிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீம்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, டீம்மேட்டோட நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்புங்க உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரை அனுப்புங்க. டென்டேட்டிவ் அனுப்புங்க. அப்போ தான் தெரியும் அப்போது கொடுக்குறதா வேணாமான்னு. சாய்ஸ் ஆர்டர், டென்டேட்டிவ், உங்கள் கட் ஆஃப் கம்யூனிட்டி அதிலே இருக்கும். சாய்ஸ் ஆர்டர், டென்டேட்டிவ் மட்டும் அனுப்புங்க. ஓகே, இப்போது உங்கள் டென்டேட்டிவ் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணுற பிளேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே, அதாவது 21, 22 தான் டைமு. 22ஆந்தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் இது கன்ஃபார்ம் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகாது, மேனுவலாக நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். கொஞ்சம் நேரத்தில் லைவ் வரேன், பேசிக்கலாம். ஓகேவா? ஒரு 10-10:30 லைவ் வந்துடுவேன், பேசிக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அவசரப்படாதீங்க. நம்ம டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நல்லா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவசரமான முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் அது கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ என்ன இங்கே ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். எஜுகேஷன் லோன் வேணுமான்னு கேட்பாங்க. எஜுகேஷன் லோன் வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க. நோன்னு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லோன் வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து லோனே எடுக்கலைன்னாலும் எஸ்ஸு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவும் பாதிப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் எஸ்ஸு கொடுக்குறது பெட்ரு. ஓகே, உங்கள் பேர் இருக்கும், ஐடி இருக்கும், அப்ளிகேஷன் ஐடி எல்லாமே இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும். இங்கே ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். ஆனால் இங்கே அலர்ட்டட் கம்யூனிட்டின்னு இருக்கும். அலர்ட்டட் கம்யூனிட்டின்னு என்னென்னா, எந்த கம்யூனிட்டியில் அலர்ட் ஆகிருக்கு, ஓசியில் அலர்ட் ஆகிருக்கா, உங்கள் கம்யூனிட்டியில் அலர்ட் ஆகிருக்கா. இந்த பையனுக்கு எம்பிசியில் அலர்ட் ஆகிருக்கு. ஸோ ஓசியில் அலர்ட் ஆகாமல் அவன் கம்யூனிட்டியில் அலர்ட் ஆகிருக்கு. ஒருவேளை அலர்ட்டட் கம்யூனிட்டி ஓசி வந்திருந்தால் உங்களுக்கு ஓசியிலே அலர்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சீட் எப்போயுமே ஓசியில் எடுத்து கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் எடுத்து பார்த்துட்டு தான் உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். ஸோ அப்போ ஓசியில் இருந்தால் எடுத்து கொடுத்துரும், இல்லைனா உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். 2 சீட்டுமே உங்களுக்கு. ஸோ அலர்ட்டட் கம்யூனிட்டி ஓசியா எம்பிசியான்னு பாருங்கள், நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அலர்ட்டட் கம்யூனிட்டி என்ன வருங்கிறது பார்த்துக்கோங்க. பிரான்ச் நேமு, என்ன காலேஜ் கிடச்சதுன்னு வந்திருக்கும். இந்த 5 ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த 5 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்கும். 5ல் 4 ஆப்ஷன் தான் தேர்ட் ரவுண்டுக்கு வரும். என்னென்ன ஆப்ஷன்? இப்போது 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை நீங்கள் கொடுத்த சாய்ஸே வந்துச்சுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் வரும். ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங், இவ்வளோ தான் வரும். 2 ஆப்ஷன். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, அவ்வளோதான். இது முதல் பாசிபிலிட்டி. 2வது பாசிபிலிட்டி, உங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர வேறு எந்த சாய்ஸ் கிடைச்சாலும், 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ், எந்த சாய்ஸ் கிடைச்சாலும் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இதில் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் விஎஸ்பியில் இசிஇ சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஆப்ஷன், அவ்வளோதான். நல்ல முடிவு. செகண்ட் ஆப்ஷன் என்ன? ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்டட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். நான் விஎஸ்பி இசிஇ அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் பிடிஎஃப் பார்த்து மேலே ஏதாவது, இப்போ 10வது சாய்ஸ் விஎஸ்பி கிடச்சிருக்குன்னா மேலே வந்து 9 சாய்ஸில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறதா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். மேலேருந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணும். இந்த 10க்கு அப்புறம் 11, 12 எல்லாம் இருக்குள்ள சாய்ஸ் அது செக் பண்ணாது. இனிமேல் இந்த 10க்குள்ளே இருக்கிறதா உங்களுக்கு கிடைக்கும். இந்த நான் 10வது சாய்ஸ் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10வது சாய்ஸ் இப்போ கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே இருக்க 9 சாய்ஸ் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 10வது சாய்ஸே கிடச்சிருக்கா, இல்லை மேலே ஏதாவது புதுசாக காலேஜ் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 31ஆந்தேதி தெரியும். 31ஆந்தேதி அப்வர்ட் ரிசல்ட்டில் தெரியும். ஓகேவா? மேலே கிடச்சிருந்தா அதுதான் ஃபைனல். ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சா அதுதான் ஃபைனல். புரிஞ்சுக்கோங்க. மேலே ஏதாவது லாக் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஃபைனல். அது மாற்றி அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கள, இப்போ ஒன்று கிடச்சிருக்குல்ல, அது வராது. மேலே கிடச்சா அதுதான் எடுத்தாகும். அப்போது மேலே எதுவும் கிடைக்கலன்னா 10வது சாய்ஸே கிடச்சுன்னா அதுதான் ஃபைனல். 31ஆந்தேதி கிடைக்க போகிற காலேஜ் ஃபைனல், அதுதான் எடுத்தாகும். புரிஞ்சுதா? ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே சேஃபு. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அது என்னெல்லாம் கொண்டு போகணுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? சண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் டைம். காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். காலேஜுக்கெல்லாம் என்ன கொண்டு போகணும், எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி அக்செப்ட் கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்டட் ஃபார் அப்வர்ட் மூணு. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் 2வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். எப்போ போகணும்னா ஞாயிற்றுக்கிழமை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதுலேருந்து தேர்ஸ்டேக்குள்ளே டைம் இருக்குது. 5 நாளுக்குள்ளே அப்படி போய்க்கலாம். ஒரிஜினல் செலவு ஒப்படைக்கணும். 7.5 ரிசர்வேஷன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ் கட்ட வேணாம் டிஎஃப்சியில்.
வேறு ஏதாவது இருந்தால் அங்கே ஃபீஸ் காட்டும். அந்த ஃபீஸ் ஒரு 27,500 25,000 காட்டும். அதுக்கு ஒரு 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அது போய் கட்டணும். அது 31ஆந்தேதி கிடைக்க போகிற காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒரிஜினல்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேவா? உங்கள் டென்டேட்டிவ் ஆர்டர் அனுப்புங்க, பார்த்து சொல்கிறோம் என்ன பண்ணணும். 3வது ஆப்ஷன் டேஞ்சர். டிக்ளைன் கரண்ட் ஆகணும்னா ஆப்டர் ஃபார் அப்வர்ட் மூமெண்ட்டு இருக்கும். டிக்ளைன் பண்ணி அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்குறியா, அது டேஞ்சரு. ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது. டிக்ளைன் பண்ணி இப்போ கிடச்ச சாய்ஸை நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், மேலே ஏதாவது 10வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10வது சாய்ஸ் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், மேலே 9 சாய்ஸில் கொடுங்கன்னா அது அர்த்தம் கெட்டது. நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணி தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். டிக்ளைன் பண்ணாதீங்க. 3வது ஆப்ஷன் வேண்டாம். டிக்ளைன் பண்ணிவிட்டு மேலேருந்து கொடுக்குறீங்கன்னா மேலே ஏதாவது கிடச்சா 31ஆந்தேதி தெரியும். மேலே எது கிடைக்கலன்னா 31ஆந்தேதி எதுவுமே இருக்காது. அவ்வளோதான், கவுன்சிலிங் விட்டே வெளியே போய்டுவீங்க. புரிஞ்சுதா? 3வது ஆப்ஷன் வேண்டாம். லாஸ்ட் ஆப்ஷன் குட் ஃப்ரம் கவுன்சிலிங். உங்களுக்கு 4வது ஆப்ஷன் இருக்காது தேர்ட் ரவுண்டுக்கு. இந்த 5வது ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் குட் ஃப்ரம் கவுன்சிலிங். ஸோ பெரும்பாலும் அது கொடுக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் தான் சேஃபு, பார்த்துக்கோ. ஒருவேளை நாட் லெட்டர் வந்ததுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் வரும். இஃப் ஆப்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர் எல்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு இருக்காது. இஃப் ஆப்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் குட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நாட் லெட்டர் வந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொடுத்த சாய்ஸ் திரும்பவும் கம்ப்யூட்டர் செக் பண்ணி எவனாவது சீட்டு விட்டுட்டு போயிருந்தால் 31ஆந்தேதி தெரியும். 31ஆந்தேதி உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை எதுவுமே எவனும் விட்டுட்டு போல உங்களுக்கு இல்லைன்னா, மேலே கம்ப்யூட்டர் செக் பண்ணி சீட் இல்லைன்னா 31ஆந்தேதி எதுவுமே வர்றது. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும், அடுத்த ரவுண்டு கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ யாருக்கெல்லாம் காலேஜ் கிடச்சிருக்கோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு போகிற வழியை பாரு. இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் பண்ணணும். லோன் வேணுமா வேண்டாமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் கேட்கும். டிஎஃப் சென்டர் என்ன டிஎஃப் சென்டர் பக்கத்தில் இருக்க டிஎஃப் சென்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடு. அவ்வளோதான், இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ டிஎஃப்சி சென்டருக்கு எதுக்கு போகணும்? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. காலேஜுக்கு எதுக்கு போகணும்? அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா. இதெல்லாம் வந்து சண்டேலேருந்து நடக்க போகிற ப்ராசஸ். இப்போ நீ எங்கேயுமே போக வேண்டாம். நாளைக்கு முடி உனக்கு டைம் இருக்குது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பொறுமையாகவே பண்ணலாம். இன்றைக்கே பண்ணுறான்னு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல காலேஜ் கிடச்சா ஒரே முடிவாக எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிடு. அவ்வளோதான். ஓகேவா? லைவ் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அப்வர்டில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்வர்டில் கிடைக்கிற பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை அலர்டட் கம்யூனிட்டி ஓசியில் இருந்ததுன்னா மேலே ஒரு வேளை உங்கள் கம்யூனிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளூக்கு தான். கிடச்சா கிடைக்கும். அதாவது மேலே 10வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே அப்வர்டு போட்டிங்கன்னா மேலேருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வந்ததுனாலும் உங்களுக்கு மேபி இந்த 9வது 8வது 7வது சாய்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். 10வது சாய்ஸ் கிடச்சிருந்தா சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வேறு எந்த சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருவோம். பிடிஎஃப் எடுத்து பாரு, மேலே அப்போர்டு போடலாமான்னு. எனக்கு தெரிஞ்சு அப்போர்டு போடுறத விட ஜாயின் பண்ணுங்கள். நல்ல காலேஜாக இருந்தால் ஒரு மனசை ஜாயின் பண்ண விளையாண்டுருக்காதீங்க அப்போர்டு போட்டு. அவ்வளோதான், தட்ஸ் இட். ஏன்னா அப்போர்டுங்கிறது மேலே ஏதாவது நினைக்காத காலேஜ் கிடச்சுன்னா அது எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் நல்ல காலேஜ் கிடச்சிதுன்னா அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிவிடு. எங்கள் டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அனுப்புங்க, சாய்ஸ் ஆர்டர் அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்மும் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அனுப்பாமல் விட்டீங்க அப்படின்னாலும் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதுலேயுமே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் அவுட் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லைவ் வரேன். தேங்க்யூ.